ஒருத்தரை ட்ரை பண்ணிட்டு இருக்க, எப்படியாவது பிடிச்சிடுறேன். யார் சொல்கிறாங்க இவர், யார் சொல்கிறாங்க இவர் அப்படின்னு சொன்னால், சொல்லிட்டா சார், ஓகே ஆயிடுச்சு. யார் சார்? வில்லன் கேரக்டரா? ஒத்துக்கிட்டாரா? ஆமாம் சார், ஒத்துக்கிட்டாரு. நடிச்சே ஒரு 7-8 மாசம் ஆச்சு. சுரு பிடிச்சு போச்சு. அந்த க்ளோஸ்அப்ஸ் எல்லாம் திருப்பி எடுக்கிறியா அப்படின்னா, ஏன் க்ளோஸ்அப்டா, நீ டெய்லி நடிச்சிட்டு இருக்க அப்படிங்கிறாரு சார். நான் உடனே டைரக்டர்கிட்ட சொன்னேன், அம்மா கூட பார்ப்பேன், ஒய்ஃபோட பார்ப்பேன், தங்கச்சியோட பார்ப்பேன், இப்போ என் பொண்ணு கூட பார்க்கணும். ஸோ அது ஒரு விஷயம் மாரலாகவே நான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில பேர் இல்லை இது ஆர்ட், இது மூவி, அதை பார்க்க தேவையில்லை அப்படின்ட்டு சில பேர் அது மைண்டில் வச்சுருப்பாங்க. இது ஐ திங்க் எவ்ரி இண்டிவிஜுவல் டிஃபர்ஸ். ரொம்ப நொடிஞ்சு போய் கூனி குறுகி அப்படியே மூலையில் உட்கார லெவலுக்குலாம் நாங்கள் 2 பேரும் போயிருக்கோம். அவ்வளோ தூரம் ரொம்ப கஷ்டப்பட்டோம், ரொம்ப ரிஜெக்ட் பண்ணப்பட்டோம். கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஹீரோ டேரக்டரை கை பிடிச்சி கூப்பிட்டு போகிறதுலாம் அரிய விஷயம் இல்லை, விஷயமே இல்லை. அதெல்லாம் யாருமே பண்ண முடியாது, நானும் பண்ணல. முன்கோவம் ஜாஸ்தி. அண்ட் யாருக்கும் பேசிக்கலி ஐ லிவ் மை லைஃப் அக்கார்டிங் டு மை ஓன் டேர்ம்ஸ். இப்போ எனக்கு சில விஷயங்களில் ஈடுபாடு இல்லைன்னா ஃப்ராங்காக சொல்லிவிடுவேன், இந்த மாதிரி எனக்கு இஷ்டம் இல்லைன்னு. ஐ மீன் சும்மா சுற்றி உடச்செல்லாம் பேச தெரியாது எனக்கு. அவ்வளோ நல்லாவும் படிக்கல, ஒரு 80% அப்படிதான் வாங்கிட்டு இருந்தேன் நான். எங்க அக்கா 95% 96% அப்படிதான் வாங்குவா. நம்ம படத்துல கூட அந்த டைலாக் இருக்கு, உன் பையன் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இல்லையா. பிறந்து வளர்ந்ததெல்லாம் மெட்ராஸ் தான். ஆனால் சம்மர் ஹாலிடேனா வர்றது இங்கே அப்சியூருக்கு தான். அந்த ரோட்டில் போய்கிட்டே இருப்போம். அப்போ இந்த கள்ளிப்பாளையத்து கரடு தெரியும். அந்த மலை தெரிஞ்சா ஊர் வந்துருச்சுன்னு அர்த்தம், புளியம்பட்டி வந்துருச்சுன்னு அர்த்தம். அங்கே வந்ததும் அப்படியே ஊருக்குள்ளே போயிட்டே இருப்போம். இப்போ என்ன மாதிரியான ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக எனக்கு இந்த வீட்டில் இப்போ என்னை காலைல எழுப்பி விடுறது, எனக்கு சாப்பாடு செஞ்சு போடுறது, இந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு ஆக்சுவலாக தேவையில்லை. வேலை செய்கிறதுக்கு அதுக்கு தான் வேலைக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துப்பாங்க, அதெல்லாம் தேவையில்லை. என்ன டாமினேட் பண்ணுற மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால் மட்டும்தான் பொண்ணுக்கு அடங்கி அந்த பொண்ணு, எனக்கு அந்த மாதிரி ஒரு வைஃப் தான் வேணும். அவர் பண்ண வேண்டிய ஒரு படம். எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் என்கிட்ட வந்தது, மச்சான் கொஞ்சம் பார்த்து பண்ணுறா அப்படின்னா. சரிடா அப்படின்னா. என்னடா இவன் பார்த்து பண்ணுறான்னு சொல்கிறான்னு அந்த அர்த்தமே புரியல. ஆனால் படம் ரிலீஸ் ஆன அப்புறம் புரிஞ்சுது.
காலைல சீக்கிரம் எந்திரிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அது யார் சொன்னாலும் நம்ப மாட்டேன்றாங்க. இது உண்மையிலேயே ஒரு விஷயம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னாலே நம்ப மாட்டேன்றாங்க. ஏன் என் வீட்லயே நம்ப மாட்டேன்றாங்க. ஃபேஸஸ் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ரொம்ப வழியா எழுந்திரிச்சிருவேன். ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். கால் வலிக்கல, இன்னும் ஓடிக்கிட்டே இருப்பேன். ஐ திங்க் எக்ஸ்பெக்ட் பண்றேன் நல்ல படங்கள், நல்ல வாய்ப்பு, நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்ல இருந்து வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். நல்ல வாய்ப்புகள் வந்தா அதிகமான படங்கள் பண்ணணும்னு எனக்கும் ஆசையா இருக்குங்க. இப்போ கூட நான் எல்லா இன்டர்வியூல சொன்னதுதான். எனக்கு இப்போ வரைக்குமே என்னோட படங்கள்லாம் திரும்பி எடுத்து பார்த்துட்டு இதில் நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு படம் கூட இல்லை. நான் எனக்கு பர்சனலாக இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக பண்ணியிருக்கலாம், அது இன்னும் ஒரு ரீச் ஆகிருக்கும் அப்படின்ற தாட் தான் இருக்கும். நம்ம ஒண்ணு போட்டு ஷடாப்டா அப்படின்னு, ஐயோ சூப்பர், கை தட்டிட்டாங்க எல்லாரும். சூப்பர் சூப்பர்னு. எப்பா இன்னும் நிறைய இருக்குது, இதுக்கே கை தட்டுறாங்களே. ஐயோ ஐயோ என்னப்பா பிரஷர் போடுறாங்களே அப்படின்னு. இல்லப்பா சும்மா தான்ப்பா, நான் ஏதோ சும்மா நினைச்சோம்ப்பா. நீ ஏதோ சைலண்டாவே இருந்துட்டு நீ கேமரா முன்னாடி ஆனா வேற ஆளா இருப்பா. எவன்லாம் சவுண்ட் விட்டுன்னு இருந்தானோ கேமரா முன்னாடி அவன் குவைட் ஆயிட்டானுங்க. அழகான ஒரு மரத்தை ஒன்று பார்க்குறோம். டக்குன்னு நம்ம கண்ணுக்கு படுறது வந்து அந்த பூக்கள் தான். அந்த வேரினுடைய உழைப்பை பற்றி நமக்கு தெரியறதில்ல. அது மாதிரி தான் அப்பாக்கள் வந்து ஒவ்வொரு குடும்பங்களினுடைய ஒரு வேறு மாதிரி. இப்போ நம்ம மகனாக இருக்கும்போது கூட நமக்கு அது தெரியாது. நமக்கு ஒரு மகன் வரும்போது தான் நமக்கே அந்த அருமை என்னன்னு புரியும். இப்போ நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு நல்ல குவாலிட்டிஸ் இருக்குதுன்னு யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அது அவங்கக்கிட்ட இருந்து வந்தது தான்.